உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். ஜனநாயகன் படம் லீக்கான அந்த விவகாரம் அப்படிங்கிறது யார் லீக் செஞ்சது அப்படின்னு முதல் கேள்வி. இப்போ ஒரு 6 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறதாக காவல்துறை தகவல். இப்ப இந்த படம் வெளியில் வந்தால் இது பிரச்சார படமாக இருக்கிறது. இந்த படம் வெளில வந்தா விஜய்க்கு ஸ்கோர் எடுத்துருவாருன்னு சொல்லி தான் பாஜகவோ அல்லது ஒன்றிய அரசாங்கமோ சென்சார் போர்டோ தடுத்திருக்கு. இந்த படத்தை பாக்குறவங்க எல்லாம் நமக்கு ஆதரவாக வாக்களிச்சிருவாங்கன்னு நம்பினது விஜய். அதனாலதான் ஏற்கனவே கிண்டன கேசரியா இருந்தாலும் இங்க ஏதாவது கலர் மாத்தி வேற ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடுவோன்னு அந்த படத்தை அப்படியே காப்பி அடிச்சு அரசியல் மசாலா மட்டும் சேர்த்துட்டாங்க. அதான் படத்துல இருந்து வரக்கூடிய தகவல்லாம். இந்த படத்து 600 கோடி முதலீடு இணை தயாரிப்பு. அப்ப எத்தனை கோடிகள் அவர் உள்ள போட்டார்? அவருக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு? இதெல்லாம் ஒரு கேள்வியா வருது இல்ல? அப்ப அத்தனை பணமும் அந்தரங்க காரியதேசியா இருக்கிற ஜெகதீஷ் மூலமாக தன் பணத்தையே கொடுத்து தனக்கு தானே போஸ்டர் ஒட்டிக்கிற கதை சொல்லுவாங்க தெரியுமா சினிமாக்காரங்க. அந்த மாதிரி தனக்கு தானே ப்ரொடியூசர் ஆயிருக்காரு. தயாரிப்பாளர் தேர்தலுக்கு அப்புறம் தான் பண்ண போறேன், அவர் எப்படி சார் ரிலீஸ் பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா அவருக்கு உண்மையான தயாரிப்பாளரான எனக்கு சந்தேகம் இருக்கு. கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் இந்த முழுமையான 600 கோடியை செலவு பண்ணாங்களான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. நான் ஒரு பத்திரிகையாளராக மட்டும் இல்ல, ஒரு சினிமாக்காரனா குற்றம் சாட்டுறேன். இதுல பெரும்பகுதி பணம் விஜய் பணம் இருக்கு. தேர்தல் என்ன நடக்கலாம் சார், நாளைக்கு அதுதான் நடக்க போகுது. ஆனாலும் ஒண்ணு சொல்றேன், தேர்தல்ல எங்க அண்ணன் சீமான் இருக்காருல்ல, எங்க அண்ணன் சீமான் வாங்குகிற வாக்குகளை விட விஜய் கட்சி வாங்குற வாக்குகள் கம்மியா தான் இருக்கும். எழுதி வச்சுங்க. இப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஆட்களை கூட்டிட்டு வராங்க. கிடையாதுங்க, தன்னெழுச்சியா வர்ற கூட்டம். 300 ரூபா காசு 2 மணி நேரம் நின்னா போதும். நீங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எல்லாம் ஏலத்துக்கு எடுத்துட்டாங்க, வாடகைக்கு எடுத்துட்டாங்க. 1000 ரூபா இருந்தா போதும். பைக் இருக்கவங்களுக்கு 1000 ரூபா தருவாங்க, பெட்ரோல் போட்டுருவாங்க. பின்னாடியே அவர் பின்னாடியே வரணும். அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் ஏர்போர்ட்டுக்கு நியர்பை ஊர்களுக்கு தான் போறாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ரோட் ஷோ போறேன்னு பர்மிஷன் கேட்கிறாரு. ரோட் ஷோனா என்ன தெரியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் போறாரு பாரு, அதுக்கு பேர் தான் ரோட் ஷோ. மக்களோட மக்களா பயணம் நடக்கணும், இறங்கி மக்களை பார்க்கணும், கையை கொடுக்கணும். அவங்க மிஞ்சி போய் என்ன பண்ணுவாங்க? உங்களோட ஆசையா 2 வார்த்தை போட்டோ எடுப்பான், உங்களை கைப்பிடிச்சு உங்களுக்கு கொண்டாடுவான். இதானே செய்வான். சைக்கிள் ஓட்டுறாரு சார். மைக்க கட்டிட்டுலாம் பேச முடியாது. அப்ப 16ல இருந்து 4 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு தேதி என்னாச்சு? ஒரு வார காலத்துக்குள்ள நீ ஒரு நாள் விட்டா ஒரு நாள். நீ என்ன சின்ன ஸ்கூல் பையனா நீ? ஏன்னா நடிகர் சார். இன்னொன்னு சொல்லிடுறேன் எக்ஸ்க்ளூசிவா, அடுத்து ஒரு படம் நடிக்க போறாரு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோடங்கி ஆப்ரஹாம் அவர்கள். அவரிடம் தற்போது முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற சில விவகாரங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் லீக்கான அந்த விவகாரம் அப்படிங்கிறது யார் லீக் செஞ்சது அப்படின்னு முதல் கேள்வி. இப்போ ஒரு 6 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறதாக காவல்துறை தகவல். பிரதானமான கேள்வி, இந்த மாதிரி பாஜக சிபிஎஃப்சி தரப்புல லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த பக்கம் வருது. அது கூட திமுக சப்போர்ட்டோட கூட்டு வச்சு. இன்னொரு பக்கம் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஐ மீன் அந்த சைட்ல இருந்து, ஏன்னா அங்கே ஒரு 6 பேருக்கு தான் அக்சஸ், ஸோ அங்கேருந்து லீக் ஆயிடுச்சு ஸோ அப்படின்னு இந்த பக்கம் இப்படி ஒரு தகவல். நீங்கள் ஒரு டைரக்டர், நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தெரிஞ்சவர் ஒருத்தர், இதை எப்படி பார்க்குறீங்க? எங்கேருந்து தான் லீக் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக இந்த படம், இந்த லீக் எங்கேருந்து ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இது எங்கேருந்து வந்திருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஜனநாயகன் படம் எதற்காக எடுக்கப்பட்டுச்சு? சினிமா வாய்ப்பு இல்லை, அரசியலுக்காக பிரச்சார படம் தான். 100% அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? பார்க்குற பார்வையாளரும் ஒத்துப்பாங்க. விஜயினுடைய பிரச்சார யுக்தி எப்படி இருக்கும்? அவர் என்ன பண்ணுவார் வந்தார்னா, தன்னை அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாருல்ல, அதுதான் அந்த படத்துல காட்டப்படுகிற பல காட்சிகளா இருக்கு. நான் படம் பார்க்கல. நான் இந்த மாதிரி திருட்டுத்தனமா விஷயங்கள்லாம் நான் பெரும்பாலும் என்கரேஜ் பண்றதுல ரொம்ப ஆபத்தானது, தப்பானது. அதனால நான் அதுக்குள்ள போல. ஆனா இணையம் முழுக்க நிறைய கொட்டி கிடக்குது. இப்ப இந்த படம் வெளியில் வந்தால் இது பிரச்சார படமாக இருக்கிறது. இந்த படம் வெளில வந்தா விஜய்க்கு ஸ்கோர் எடுத்துருவாருன்னு சொல்லி தான் பாஜகவோ அல்லது ஒன்றிய அரசாங்கமோ சென்சார் போர்டோ தடுத்திருக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப சென்சார் போர்டு இதை தடுத்ததன் நோக்கம் இது வெளியில வந்தா விஜய்க்கு பாசிட்டிவா இருக்கும்னு.
அவங்க தடுத்துட்டாங்க. திமுக இதை வெளியே விட்டுச்சு. இப்போ ஆதவ் சொல்றாரு, வில்லிவாக்கம் தொகுதியினுடைய அந்த மேலாண்மை பொதுச் செயலாளர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் வழக்கமாக அவரை செல்லமா 6 அடி எருமைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு அறிவே சுத்தமாக இல்லை. எருமை மழை பெஞ்சா கூட அது அப்படியே நிற்கும். அது மாதிரி தான் லால். எதுக்காக தேவையில்லாமல் எல் முருகனை கொண்டு வந்தாருன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. எல் முருகன் ஒரு மத்திய இணையமைச்சராக இருக்காரு. உதயநிதி ரெட் ஜெயிண்ட் வச்சிருக்கிற உதயநிதி அப்படின்னு இவங்க 2 பேர் கூட்டு சதி பண்ணி இந்த படத்தை வெளியிட்டாங்கன்னு அவர் சொல்றார் ஆதவ். சரி, அவர் கூற்றுப்படியே இந்த படம் அவர்களுக்கு எதிரான படமாக இருக்கிற ஒரு படத்தை அவர்கள் நேர் எதிராக எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. இப்போ தாவேக்காவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்கா உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வெளியில என்ன பேசிக்கிறாங்க, நாங்க நேர் எதிரி சொல்லிக்கிறாங்க. அப்ப நேர் எதிராக இருக்கிற ஒருத்தருடைய படத்தை, அவருக்கு பிரைஸ் பண்ற படத்தை பாஜக வெளியிடுமா, சென்சார் போர்டு வெளியிடுமா, எல் முருகன் வெளியிடுவாரா? நேரடியா திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டே இருக்காரு போற இடத்துலலாம் விஜய். அப்போ உதயநிதி அவருக்கு பேக் ஃபயர் ஆகக்கூடிய, அவருக்கு பிரச்சனை தரக்கூடிய, அவர் பேரை கெட்டு போற ஒரு படத்தை அவர் தலையிட்டு வெளியிடுவாரா? அப்ப ரெண்டுமே அடிபட்டு போச்சா? எல் முருகன் சொன்ன குற்றச்சாட்டும் தப்பு. இப்போ ஆதவ் சொன்ன குற்றச்சாட்டுகள்ல எல் முருகனும் இதுல கிடையாது, உதயநிதியும் கிடையாது, ஓரமா வச்சிருங்க. இன்னொன்னு, இந்த படம் வெளியில் வந்தால் இந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாம் நமக்கு ஆதரவாக வாக்களிச்சிருவாங்கன்னு நம்பினது விஜய். அதனாலதான் ஏற்கனவே கிண்டன கேசரியா இருந்தாலும் இங்க ஏதாவது கலர் மாற்றி வேற ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடுவோன்னு அந்த படத்தை அப்படியே காப்பி அடிச்சு அரசியல் மசாலா மட்டும் சேர்த்துட்டாங்க. அதுதான் படத்துல இருந்து வரக்கூடிய தகவல்லாம். இப்போ இந்த படம் தேர்தலுக்கு முன்பாக வந்தால்தான் அவருக்கு பிரயோஜனம், இல்லைன்னா அந்த படம் வேஸ்ட், குப்பை. அப்படிதான் இருக்கு படத்தோட லெவல். அப்ப தேர்தலுக்கு முன்பாக வருமானம் வராது. இப்போ இன்னொன்று உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். 2024 தேர்தல் அப்போ எம்பி தேர்தல் வந்துச்சு. ஹிந்தியில எமர்ஜென்சின்னு ஒரு படத்தை வந்து கங்கனா ரனாவத் டைரக்ட் பண்ண, அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண, நடிக்கிறாங்க, அவங்களுடைய தயாரிப்பு தான். அந்த படத்தை தேர்தல் இத்தனைக்கும் அவங்க பாஜகவை சேர்ந்தது, பாஜக எம்பி. இப்போ அவங்க அந்த படத்தையே இது வந்து இந்திரா காந்தியை வந்து டீஸ் பண்ணுது, எமர்ஜென்சி பீரியடை கிண்டல் அடிக்குது, இந்திரா காந்தியை கேவலமாக காட்டுதுன்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகள். தேர்தல் படம் என்பதால் அந்த படம் கிடப்பில் போடப்பட்டுச்சு. ஆஃப்டர் எலெக்ஷன் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பாஜகவில் இருந்த ஒரு பெண், அவங்க இன்னைக்கு எம்பியா இருக்கிறவங்க, அவங்களுக்கே அந்த நிலைமை. அப்ப தேர்தல் படங்களை வெளியிட மாட்டாங்க பெரும்பாலும். தேர்தலை நக்கல் அடிக்கிறது, ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறது, பிரைஸ் பண்ணிக்கிறது, அதெல்லாம் விட மாட்டாங்க. நேர் எதிரியா இருக்கிற படத்தை பாஜக வெளியிடாது என்பது தெளிவு பிறந்துருச்சா? பாஜக இதுல உள்ளடி வேலை எதுவும் செய்யல. அப்படியே சிபிஎஸ்சி வெளியிடுறாங்க, சென்சார் போர்டு மூலமா வெளியில வந்துச்சுன்னு இந்த ஆதவ் மாதிரியான ஆட்கள், அறிவில்லாத ஆட்கள் முட்டாள்தனமான ஒரு வாதத்தை வச்சா எல்லா திரைப்படத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், திரைத்தொழிலில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் திரைப்படங்கள் நாம வந்து ஒரு படம் இயக்கிட்டு இருக்கேன், தயாரிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கான ஒரு படம் இப்போ பாதி அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. இப்போ என் படம் எங்க இருக்குது, எந்த கண்ட்ரோல்ல இருக்கு, யாருக்கிட்ட இருக்கு எனக்கு தெரியும். என் படத்தினுடைய ஒரு காட்சி கூட வெளியில போகாத அளவுக்கு நான் ப்ரொடக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே அது வெளியில லீக் பண்ணப்பட்டால் எங்கிருந்து லீக் ஆச்சுன்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது எல்லாத்துக்கும் இப்போ நீங்க எல்லாம் வாட்டர் மார்க்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எடிட் ரெஃபரன்ஸுங்க, அதனால எடிட்டர் டேபிள்ல தான் போச்சு அப்படின்றாங்கல்ல, அது ஒரு விதத்துல நம்ம பார்த்தவொடனே கண்டுபிடிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு தயாரிப்பாளர் காப்பினா ப்ரொடியூசர் காப்பின்னு இருக்கும், டைரக்டர் காப்பின்னு இருக்கும், டைரக்டர் ரெஃபரன்ஸ் இருக்கும். இல்லை சார், இந்த வாட்டர் மார்க் விவகாரத்தில் கூட ஒரு சில பதிவுகள் நான் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஒரு வாட்டர் மார்க்குக்கு பதிலாக இன்னொரு வாட்டர் மார்க்கை மாற்றுறதோ, இல்லை வாட்டர் மார்க் இல்லாத இடத்துல வாட்டர் மார்க் வைக்கிறதோ ஒரு ஈஸியான ஒரு விஷயம். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட். நான் அதனால தான் அதுக்குள்ளே வரல. நீ எல்லாருக்கும் தனித்தனி வாட்டர் மார்க் போடுவாங்க, எந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அந்த வாட்டர் மார்க். இந்த குவாலிட்டி இருக்குல்ல, ஹை டெஃபினிஷன் குவாலிட்டியில் ஒரு படத்தை வந்து மொத்தமாக ஒரு படத்தை வெளியிடுறாங்கன்னா இது வந்து எந்த டேபிள்லேருந்து போயிருக்கும்? ஃபைனல் அவுட்டு, கடைசி கட்டம். இது அப்படியே நேராக தியேட்டருக்கு போக வேண்டிய விஷயம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கியூபுக்கு போக வேண்டிய விஷயம். கியூப்லேருந்து தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க தியேட்டர் வந்து பெரும்பாலும் அவங்க இருந்தால் டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. ஒன் மேன் ஷோ இங்கேருந்து கொடுத்தாங்கன்னா அவங்க அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அந்த படத்தை வந்து கொடுக்குறாங்க வெளியில். அப்போ இங்கேருந்து போகக்கூடிய அவுட் வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்கும்? 100% தயாரிப்பாளர் கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த படம். இந்த இடத்துல ஒரு கேள்வி, இப்போது ஒரு தகவலாக நாங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை வெளியிட போகிறோன்னு சிபிஎஃப்சி கிட்ட தயாரிப்பாளர் சொல்லி, அதனால் இந்த ப்ராப்ளம்லாம் மேக்ஸிமம் முடிஞ்ச மாதிரியான ஒரு தகவல் தான் வருது. அப்போது நாங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் வெளியிட போகிறோன்னு சொல்லிட்ட தயாரிப்பாளர் இப்போ இப்படி வெளியிட்டால் நம்மளுக்கு ஒரு பெரிய பொருளாதார இழப்பீடு வரும்னு தெரிஞ்சிருக்க தயாரிப்பாளர் இதை வெளியிட அனுமதிச்சிருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி. நல்ல கேள்வி. படக்குழுவுக்கு எப்படி? இந்த கேள்விக்கு நானே பதில் சொல்லிடுறேன். இப்போ என்ன, விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு பணம் பிரச்சனையா? இல்லை. இப்போ இவர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க தயாரிப்பாளர்னு தேர்தலுக்கு அப்புறம் தான் பண்ண போகிறேன், அவர் எப்படி சார் ரிலீஸ் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு உண்மையான தயாரிப்பாளரானு எனக்கு சந்தேகம் இருக்குது. கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் இந்த முழுமையான 600 கோடியை செலவு பண்ணாங்களான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. நான் ஒரு பத்திரிகையாளராக மட்டும் இல்லை, ஒரு சினிமாக்காரனா குற்றம் சாட்டுறேன். இதில் பெரும்பகுதி பணம் விஜய் பணம் இருக்குது. விஜய் தான் பெரும்பாலும் ப்ரொடியூசராக இருக்கார். ஏன்னா அதனால தான் என் தம்பி ஜெகதீஷ் இருக்கார்,
அவர் தான் இணை பொருளாளராக இருக்கார் அந்த கட்சியில. விஜய்க்கு ஆஸ்தான ஆலோசகர் மட்டுமல்ல, அந்தரங்க காரியதர்சி அவர் தான். அனைத்து ரகசியங்களும் தெரிஞ்சவர் ஜெகதீஷ் தான். அவர் சாதாரணமாக இப்ப என் தம்பி, இப்ப நான் எப்படி இருக்கேன், சாதாரணமா தானே இருக்கேன். என் தம்பி எப்படி இருப்பாரு, சாதாரணமா தான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு நான் அப்படி அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயர்ந்துட்டார். மகிழ்ச்சி, சந்தோஷம். எங்கிருந்து அந்த பணம்லாம் அவருக்கு வந்துச்சு? பரம்பரை பணக்காரா ஜெகதீஷ்? இல்ல. அப்புறம் அவர் எப்படி ஒரு படம் தயாரிக்கிற அளவுக்கு, இந்த படத்தை 600 கோடி முதலீடு, இணை தயாரிப்பு, அப்ப எத்தனை கோடிகள் அவர் உள்ள போட்டார்? அவருக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு? இதெல்லாம் ஒரு கேள்வியா வருது இல்ல? அப்ப அத்தனை பணமும் அந்தரங்க காரியதேசியா இருக்கிற ஜெகதீஷ் மூலமாக தன் பணத்தையே கொடுத்து தனக்குத்தானே போஸ்ட் ஒட்டிக்கிற கதை சொல்லுவாங்க தெரியுமா சினிமாக்காரங்க. அந்த மாதிரி தனக்குத்தானே ப்ரொடியூசரா இருக்காரு. கேவிஎன் நிறுவனம் இது உண்மையிலேயே அவங்க அவங்களுடைய உழைப்பா இருந்தா இந்த நிகழ்வு நடந்திருக்காதுங்க. இன்னொரு விஷயம், அவங்க உழைப்பா இருந்தா இப்படி ஒரு படம் எடுக்கவே வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க இவரை பிரைஸ் பண்ற படம். தேர்தல் என்ன வேணா நடக்கலாம் சார், நாளைக்கு அதுதான் நடக்க போகுது. ஆனாலும் ஒண்ணு சொல்றேன், தேர்தலில் எங்க அண்ணன் சீமான் இருக்காருல்ல, எங்க அண்ணன் சீமான் வாங்குகிற வாக்குகளை விட விஜய் கட்சி வாங்குற வாக்குகள் கம்மியா தான் இருக்கும். எழுதி வச்சுங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். என்னுடைய இந்த இத்தனை ஆண்டு கால பத்திரிகை அனுபவத்தில் எத்தனையோ தேர்தல்கள் கடந்து வந்திருக்கேன். நான் அம்மையார் ஜெயலலிதாவுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தில் பத்திரிகையாளராக கடந்து போயிருக்கேன், ஊர் ஊரா போயிருக்கேன். கருணாநிதி அவர்களோட கடந்து போயிருக்கிறேன். எத்தனையோ நான் தேர்தலில் ஊர் ஊரா பார்த்துருக்கிறேன். அங்கெல்லாம் கூடாத கூட்டம்லாம் இங்க ஒன்றும் கூடலை. இது பூரா கூட்டப்படுற கூட்டம். இது ஒரு இடத்துல இப்ப உதாரணத்துக்கு தூத்துக்குடி எடுத்துங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தூத்துக்குடியில ஒரு கூட்டம் வருதுங்க, பயங்கரமான தன்னெழுச்சியான கூட்டம். இவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க, தாவேக்காவுக்கு தன்னெழுச்சியான கூட்டம்ன்றாரு. முதல் நாள் விஜய் வந்த உடனே சரி ஓகே பரவாயில்லப்பா பெரிய அளவு கூட்டிட்டாருன்னு எல்லாரும் நினைத்தால், மறுநாள் அந்த வேட்பாளர், அந்த ஸ்ரீநாத் என்கிற அந்த வேட்பாளர் நடிகர் ஓட்டு கேட்க போறாருங்க. நான் பொய் சொல்றேன்னா நீங்க ஆதாரத்தை இணையத்தில் இருக்கு பார்த்துக்கலாம். 5 பேரோட போறாரு சார். அட்லீஸ்ட் ஒரு 50 பேர், ஒரு 100 பேர் நடந்து போய் ஓட்டு கேட்கிறாருங்க. ஒரு பின்னாடி ஒரு 25 பேர் 30 பேராவது கொடி பிடிச்சி போனாமா? 5 பேர் துண்டு போட்டு ஓட்டு கேட்க போறாங்க. அதுதான் அவருடைய ஒரிஜினல் விஷயம். இன்னொன்னு நான் விளக்கமா சொல்றேன். இப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்களை கூட்டிட்டு வராங்க. கிடையாதுங்க, தன்னெழுச்சியா வர்ற கூட்டம். 300 ரூபா காசு, 2 மணி நேரம் நின்னா போதும். நீங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எல்லாம் ஏலத்துக்கு எடுத்துட்டாங்க, வாடகைக்கு எடுத்துட்டாங்க. 1000 ரூபா இருந்தா போதும். பைக் இருக்கவங்களுக்கு 1000 ரூபா தருவாங்க, பெட்ரோல் போட்டுருவாங்க. பின்னாடியே அவர் பின்னாடியே வரணும். அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் ஏர்போர்ட்டுக்கு நியர்பை ஊர்களுக்கு தான் போறாரு அவர். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பல ஊர்களில் வீடியோ வந்துருச்சு. 300 ரூபாய் கூப்பிட்டாங்க, காசே கொடுக்கலன்னு பெண்கள் பேசுற வீடியோ எல்லாம் வந்துருச்சு. கூட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா பேச மாட்டார் அந்த ஊர்ல, அதுக்கு நேரத்தை தாமதப்படுத்துவார். அதுதான் காரைக்குடியில் நடந்துச்சு. காரைக்குடியில கூட்டம் இல்ல, ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஐயா அங்க கூட்டம் சரியா இல்ல, ஓகே அப்ப டைம் லாப்ஸ் பண்ணு. எவனா ஒருத்தன் சொன்ன நேரத்துக்குள்ள போக தான் வேக வேகமா போவான். நம்ம போய் சேர்றதுக்கு முன்னாடியே இங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. டைம் லாப்ஸ் பண்றது சினிமாக்காரன் எல்லாருக்கும் தெரியும். டைம் லாப்ஸ் பண்றதுனா என்னன்னு, நேரத்தை தாமதப்படுத்துவது. அப்புறம் அங்க போனீங்க, வேட்பாளர் பேரை கூட சொல்லாம வேட்பாளர் இந்த அணில் குஞ்சு தாவர மாதிரி வேன் மேல தாவி ஏறுறாரு. அவரு டாக்டர், அவரு அது ரீல்ஸ் மோகம் உள்ளவர். அவர் தாவி ஏறி அப்படிதான் நீங்க வேட்பாளரை அறிமுகப்படுத்துவீங்களா? அந்த வேட்பாளர் பேரு கூட சொல்லுங்க. விஜய் வேன்ல எத்தனை வேட்பாளர்கள் ஏத்திட்டாரு? கடைக்கோடியில இருக்கிற எல்லாரையும் தேடி தேடி நானே தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றாருல்ல, அந்த ஒரு வேட்பாளரை இவர் தான் அந்த வேட்பாளர் பேர் சொன்னா தப்பா சொல்லுவார். வேட்பாளர் பெயர் சொல்லாதது தவறுதான். அது இப்போ சம்பிரதாயத்தை மீறின ஒரு விஷயம் தான். அந்த சம்பிரதாயமே வேணாம் சார், அது வராத ஒரு விஷயம். சம்பிரதாயமே வேணாம் சார், இல்ல அடிப்படையாவே தவறான ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் விஜய் முகத்துக்காக தான் ஓட்டு விழ போகுது, விசில் சின்னத்துக்காக தான் ஓட்டு விழ போகுது. வேட்பாளர் யாராக வேணா இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்ற ஒரு பார்வை ஒண்ணு சார். வீட்டை விட்டு வெளியிலேயே வராதவர், வீட்டுக்குள்ளேயே போய் பதுங்கி இருக்கிறவர் எப்படி மக்கள்கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க? அவரை எப்படி நீங்க விஜய் தேடுவீங்க? சரி அதிகாரம் கொடுக்குறீங்க சார் நீங்க, அப்ப நீங்க எல்லாம் என்ன செக்ரட்டரியோட பணியூருக்கு மாத்திடுவாங்களா? அதிகாரத்தை பணியூருக்கு மாத்திடுவாங்களா? அடிப்படையில எது செயல்படுத்த முடியாதோ அந்த திட்டத்தை சொல்றாரு, அல்லது ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கிற திட்டங்களுக்கு பட்டி டிங்கரிங் பார்த்து பெயிண்ட் அடிச்சு மாத்தி சொல்றாரு. இது நிறைய விஷயம் சாத்தியப்படாத விஷயம். இப்ப ஏஐ டெக்னாலஜின்னு ஒன்று சொன்னார், ஏஐ ஸ்மார்ட் ஒரு விஷயத்தை கொண்டு வரேன்றாருல சார். இதுக்கெல்லாம் முன்னோடி கலைஞர் கருணாநிதி சார். அவர் ஏற்கனவே கணினி அப்படின்ற வார்த்தையே நமக்குலாம் தெரியாது. அந்த காலகட்டத்திலேயே டைட்டில் பார்க் கொண்டாந்தவர். தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் பூரா போராட்டத்துலலாம் ஆபாச கமெண்ட் அடிக்கிறாங்கல்ல, இந்த தமிழ் அடிக்கிறாங்கல்ல, அதுக்கு முன்னாடிலாம் தங்கிலீஷ்ல அடிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்லயே அசிங்கமா கமெண்ட் போடுறாங்கல்ல, இதுக்கு எழுத்துரு கண்டுபிடிச்சது யாரு? கலைஞர் உத்தரவின் பேரில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்பா மென்பொருளை கொண்டு வாங்க, ஏன்னா இன் ஃபியூச்சர் அதுதான் ஆளப்போகுது அப்படின்னு என்னைக்கோ பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவிலேயே முதல் முறையாக இங்க கொண்டு வச்சு இன்னைக்கு இந்தியாவினுடைய பல இடங்கள், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டினுடைய பல தலைநகரங்கள்ல பல நகரங்கள், முக்கிய நகரங்கள் எல்லாத்திலுமே டைட்டில் பார்க் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் இதனுடைய அடுத்த வளர்ச்சி தான் சார்.
வல்லரசு நாடுகளிலே ஏஐக்கு தனி அமைச்சகம்லாம் கிடையாதுங்க. புதுசா நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை எவனோ எழுதி கொடுக்குறான், அதை படிச்சுட்டு போயிடுறாரு. இப்ப நான் திரும்பி நீங்க முதல் சொன்ன கேள்விக்கு வந்துடுறேன், ஜனநாயகன் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஜனநாயகன் ஏன் வெளியில வந்துச்சு, யார் வெளியில வந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க 6 பேரை பிடிச்சிருக்காங்கன்றல, இதெல்லாம் சும்மா சார் நாம்கே வாசு. 100 இணையதளங்களை முடக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது பல 100 இணையதளங்களுக்கு போயிருச்சு. எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கான் வீட்டில் 6 GB 8 GBன்னு சொல்றாங்க. அதை இது முழுக்க அவர் செஞ்சதை அவர் என்ன நினைச்சாரோ அதை கொண்டு வந்துட்டார். இங்கே இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க. இப்போது ஜனநாயகன் படம் வெளியானது ஒரு சினிமா துறைக்கான ஒரு இழப்பு, ஒரு எதிரான ஒரு விஷயன்ற வகையில் சூப்பர் ஸ்டார் தொடங்கி கமல்ஹாசன் தொடங்கி பல நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. விஜய் ஏன் இதில் மௌனமாக இருக்கிறாருன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எதுக்கு விஜய் வாய் திறந்திருக்காரு? என்னைக்காவது விஜய் பேசியிருக்காரா சார்? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பேசியிருக்காரா? ஆனால் அவர் பேசும்போதெல்லாம் எதுக்கு பேசுவார்? திமுகவை திட்டுவார், திமுக தீய சக்தின்னு சொல்லுவார். இதை தவிர அவர் பிரச்சாரத்தில் பிரதானமான வேலை ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காரா? புதுசா என்னமோ போய் ஏஐ டெக்னாலஜி நேற்று தான் பேசிட்டு வந்திருக்காரு. இது வரைக்கும் எல்லா இடங்களிலும் நான் சொகுசு வாழ்க்கையை விட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. என்ன சொகுசு வாழ்க்கை நீ விட்டுட்ட? நீ என்ன தெருவிலையா படுத்திருக்கிற? இல்ல பணமரத்தடியில படுத்திருக்கிறியா? ஆலமரத்தடியில படுத்திருக்கிறியா? இல்ல வேப்பமரத்தடியில் படுத்திருக்கிறியா? இல்லைன்னா ஒன்று கொடுத்துன விஷயம் இருக்க சொகுசு வாழ்க்கை பங்களால தான் வாழற. நீலாங்கரை பங்களா பனையூர் பண்ணையாரா தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. அதை விட்டுட்டு வந்தியா? சொகுசு கார்கள்ல தான் வளம் வர. எங்க போனாலும் தனி விமானம் தான். பயணிகள் பயணம் பண்ண மாட்டார். ஏன்னா போனா அலர்ஜி. மக்களை பார்த்துட்டா இவருக்கு அலர்ஜி, கடிச்சு தின்னுருவானுங்க, ஒரு அலர்ஜி. 2வது நட்சத்திர ஹோட்டல்ல தான் கூட்டமே போடுவாரு. சாதாரணமாக கட்சி ஆபீஸ் அவ்வளவு வச்சிருக்கீங்களே, ஏன் கட்சி ஆபீஸ்ல போடுங்க. டெய்லி பத்திரிகையாளரை சந்திங்க. என்ன கேடுகாலம் உங்களுக்கு? எதுவுமே பண்ண மாட்டார். அடிப்படையில் நான் மாற்றத்துக்கு உண்டானவன் சொல்லிட்டு யாருமே அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீ தனித்துவமா நீங்க நின்னீங்கன்னா மக்களோட கலந்து வரலன்னா வர முடியாது சார். ரோட் ஷோ போறேன்னு பர்மிஷன் கேட்கிறாரு. ரோட் ஷோனா என்ன தெரியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் போறார் பார், அதுக்கு பேர் தான் ரோட் ஷோ. மக்களோட மக்களை பயணம் நடக்கணும், இறங்கி மக்களை பார்க்கணும், கையை கொடுக்கணும். அவங்க மிஞ்சி போய் என்ன பண்ணுவாங்க? உங்கள்கிட்ட ஆசையா 2 வார்த்தை போட்டோ எடுப்பான், உங்களை கைப்பிடிச்சி உங்களை கொண்டாடுவான். இதானே செய்வான். சைக்கிள் ஓட்டுறாரு சார். நேற்று ஒரு வீடியோ அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. சைக்கிள் தனியா ஓட்டிட்டு இருக்காரு. திடீர்னு சைக்கிள் அப்படியே அப்புறப்பட்டா விட்டுட்டு ஓடி போய் வண்டியில் ஏறுறாரு. என்னடா நடக்குது? ஏதோ பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு போல பார்த்தா இவன் ரசிக குஞ்சு மணி ஓடி வரான். என்ன பண்ணிடுவான்? என்ன சார் பண்ணிடுவான்? சரி, ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு 41 மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்ற போது கூட்டம் அது யாரால? நம்ம காரணமாயிடும். அது யாரால? கான்ஷியஸ்னஸ் அது யாரால? இல்ல அதை தவிர்க்கும் வகையில இருக்கணும்ன்றதுனால தான் அப்ப இதெல்லாம் பூரா டிராமா தானே, இது பூரா நாடகம் தானே. இந்த நாடகத்தை வெளிச்சம் 41 மரணத்துக்கே காரணம் இவர்தான் சார். சார் நம்பர் 1 A1 குற்றவாளி விஜய் கிடையாது. A1 குற்றவாளி இந்த ஆதவ். ஏன்னா இவர் தான் அந்த பஸ்ஸை நகர்த்தி உள்ள கொண்டு போனவர். அதற்கு காரணமா இருந்தது விஜய். A2 குற்றவாளியா போடணும், இல்லைன்னா A1 + A1 போட்டுக்கணும். அப்படிலாம் சட்டத்தில் இடம் இல்லை. இருந்தாலும் சொல்றேன் நான். ஏன்னா நீங்க 12 மணிக்கு வரணும், 7 மணிக்கு போவீங்க, காலையில் 8 மணி இங்கே எடுத்துங்களேன், காரைக்குடியிலே எடுத்துங்க சார். சார் நான் என்ன கேட்க வரேன்னா சிம்பிள். நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க, அருமையான ஒரு பாயிண்ட். நீங்க அங்க கரூரில் 41 மரணத்துக்கு காரணம் தாமதமான வருகைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதையே அப்படியே பிளேட்டை திருப்பி திமுக மேல பழி போட்டு இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். ரைட்டுங்களா? அது ஒரு ஓரமா இருக்கும். மனசாட்சி உள்ளவனுக்கு தெரியும் விஜயால தான் அந்த மரணங்கள். இப்ப நீங்க காரைக்குடி போறீங்க. காரைக்குடிக்கு எதுக்கு போனீங்க? பிரச்சாரம் பண்ண தானே போனீங்க. அப்ப நீங்க காரைக்குடியில 12 மணிலிருந்து 2:30 மணி வரைக்கும் தான் டைம் நமக்கு வாங்கியிருக்காங்க. நாம அதுக்கு முன்னாடியே போகணும் அப்படின்னு அறிவு வேணாமா? தார்மீகத்தை கொஞ்சமாவது பொறுப்பு வேணாமா சார்? நீ என்ன போய் அங்க தங்க மாட்டியா காரைக்குடியில எங்கேயுமே? அது என்ன டெய்லி காலையில இருந்து வீட்டுல இருந்து கிளம்புவியான், சாயங்காலம் 4 மணிக்கு கை கால் உதறனா வீட்டுக்கு வந்துருவியான். ஏன் வேற ஊர்ல எங்கேயும் தங்கிலாம் பிரச்சாரம் பண்ண மாட்டியா? நீ யாரு? நீ இன்னைக்கு வரைக்கும் நீ யாரு? நீ நடிகன் தானே. நீ ஏன் காரைக்குடியில தங்குற அளவுக்கு, நீ தங்குற அளவுக்கு நீ பெரிய அப்படியே வசதி வாய்ப்புலயே பெரிய அப்படியே அப்பாட்டக்காரக்கான இருந்துக்கோ. அங்க எதுவும் நல்ல ஹோட்டலே கிடையாது. ராத்திரி ஓடி வர நீ 12ல இருந்து 2:30 வாங்கியிருக்கான்னு தெரியுது. ஏன் தாமதமா போற? அவ்வளவு மக்கள் காலையில் 8 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த மக்களை என்ன நினைக்கிற? நீ கிள்ளுக்கறியாதான் நினைக்கிற, கேவலமா தான் நினைக்கிற. போன ஒரு வார்த்தை கூட பேசல. என கேட்டா தேர்தல் கமிஷன் டைம் கொடுத்துதான் டைமை கீப் அப் பண்றான். அப்புறம் என்ன ஆணி புடுங்குற வேலைக்கு என்ன வெண்ணைக்கு சைக்கிள் ஓட்டின? ஏன் டைம் லாக் பண்ண? எல்லாமே தப்பு இல்லையா? அப்ப திட்டமிட்டு ஒரு அனுதாபத்தை தேடுகிற ஒரு வேலையை செய்யறாரு. இந்த ஜனநாயகன் படம் லீக்கும் அதான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஐயோ எங்க அண்ணன் படம் 600 கோடி போச்சுப்பா, அவ்வளவு வெளியே விட்டாங்கப்பா. இப்ப எல்லாம் பழைய திமுக மேல இல்ல பாஜக மேல சிபிஎஸ்சி மேல போடுவாங்க. உடனே அது மக்கள் நம்பிடுவாங்க. எல்லாம் மக்கள் தெளிவா இருக்காங்க சார். காய்கறி கடை போட்டு வியாபாரம் பண்றவங்க கூட கழுவி ஊத்திருக்காங்க வேட்பாளரை. குடும்பத்தை பார்க்க சொல்லு, பொண்டாட்டி புள்ளைய பார்க்க சொல்லு, அப்புறம் எங்களை பார்க்கலாம். நான் கடைக்கோடியில் இருக்கேன், வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியே பார்க்க மாட்டாருன்னு அவருக்கு தெளிவாக தெரிகிறது. ஏப்ரல் மாசம், இந்த மாசம் இன்னைக்கு என்ன தேதி? இன்னும் 5-6 நாள்ல வழக்கு வரப்போகுது.
நீதிமன்றத்தில் வழக்கு வரப்போகுது. அந்த வழக்கில் அவர் என்ன பதில் சொல்ல போறாரு? அவதூறு பரப்பினால், சங்கீதா மீது தொடர்ச்சியாக வேற ஏதாவது அவதூறு பரப்பினால் அந்த அம்மா வாயை திறந்தாங்கன்னா, ஏற்கனவே காரி துப்பிட்டாங்க எல்லாருமே, நடிகையோட உல்லாசமா சுத்தி திரியிறன்னு காரி துப்பிட்டாங்க. அதுவே ஓப்பனா பேசிட்டாங்கன்னா இன்னும் கேவலமாயிடும். இதெல்லாம் அதுக்காக தான் டைம் போயிட்டு இருக்கு. இது என்ன பண்ண போறாரு? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே லீவ் விடுறாரு. யாரும் எந்த அரசு எல்லாரும் சார் காலில் சுடுதண்ணி விட்டு ஓடுறாங்க சார். இவர் மட்டும்தான் சார் இன்னைக்கு கிடைத்த அனுமதி, அனுமதி கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டாங்க. ஸ்டாலின் திமுக கட்சி தான் வந்து மிரட்டுது, திமுக ஆட்சி தான் மிரட்டுது. அவங்க இப்ப காபந்து அரசாங்கம், அவங்க வந்து இப்ப அரசாங்க பேருக்கு தான் முதல்வர், எந்த அதிகாரம் அவர்கிட்ட இல்லை. அப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சும் போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது திமுகன்னு சொல்றது அயோக்கியத்தனம். சரி, போலீஸ் கொடுத்துருச்ச பர்மிஷன், ஏன் போக மாட்டேற? கடலூருக்கு வருவாரா? வரமாட்டார். எழுதி வச்சுங்க, கடலூருக்கு வரவே மாட்டார். ஏன்னா அங்க வன்னியர் வாக்கு, வன்னியர்கள் வாக்கெல்லாம் அவர் வந்து தேட மாட்டார். கிறிஸ்தவர் வாக்குக்காக தேடுவார், மாதா சிலையை கையில வாங்குவார். புரியுதுங்களா? ஜோசப் விஜய் தன்னை அடையாளப்படுத்துறவர் எல்லா இடங்களையும் அதானே போடணும். ஏன் உங்கள் விஜய் வர்றேன்னு பாட்டு போடுறாரு? உங்கள் ஜோசப் விஜய் வர்றேன்னு பாட்டு போட திருப்பரங்குன்றத்துக்கு பேசினியா நீ? வாய் திறந்தியா நீ? மதச்சார்பின்மை எனக்கு ரொம்ப முக்கியம் பேசுற. திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தியா மாத்துவேன்னு சொல்றாரு சார் ஒருத்தர். பாஜக மாநில தலைவர் திருப்பரங்குன்றத்தை தொகுதியை, அந்த இடத்தை நான் அயோத்தியா மாத்துவேன்றார். அயோத்தியா அப்படின்னா அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய ஆபத்தான வார்த்தை. தமிழ்நாடே ஆபத்தில் இருக்கு. அப்ப நீ வாய் திறந்திருக்குமா வேணாமா? அப்ப சிக்கந்தர் மலை விவகாரத்தில் உன் நிலைப்பாடு என்ன? ஏன் பேச மாட்டேற? பயம். ஏன்னா எஜமான விசுவாசம் இல்ல. அதை தாவேகா கிட்ட கேட்டா அந்த மாதிரியான விஷயங்களை தாவேகா பேசினா அது இன்னும் பூம் ஆகும். அதுக்கு இதான் சார். அதான் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களே அசந்து போற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க, பதில் வராது. அது விஜய்க்கு உண்டு. ஏன்னா அவர் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார். கேள்விகளை எதிர்கொள்ள பயப்படுறவன் நீங்க அரசியல்வாதியா இருக்கவே முடியாது. ஆனால் பின்வாசல் வழியா, புறவாசல் வழியா, திருட்டுத்தனமா மக்களை ஏமாத்தி பொய் சொல்லி ஆட்சி அதிகாரத்தை ஒரு தட்டை கொடுத்துட்டோம். நம்ம 14 கொடுத்துட்டோம், இன்னி வரைக்கும் விரட்ட முடியல. போலித்தனமான ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கு. அந்த நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்படாது. ஏன்னா தமிழ்நாட்டில் விவரமா இருக்கான். அதனாலதான் மற்ற மாநிலங்களில் வெற்றி பெற்ற மோடியால் தமிழ்நாட்டில் வெல்ல முடியல. காரணம் என்ன தெரியுமா? இங்க எல்லாம் விவரமானவங்க. இங்க வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் ஏமாற்ற முடியாது. இவர் கவர்ச்சி விளம்பரங்களை கொடுத்திருக்காரு. அதுவும் பாதி திட்டங்கள், சொன்ன எல்லா திட்டங்களும் திமுகவால் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டம். ஒரு முழுமையான தேர்தல் இருக்கே வேற வரல சார். அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. எழுதி கொடுக்கணும் விட்டுவிட்டா சார் ஜிபிடில சொன்னா கூட அது கொடுக்குங்க. ஒரு ஊருக்கு போறாருங்க, உதாரணத்துக்கு ஒரு ஊர் நெல்லை போறாருங்க. நெல்லை போறிய நெல்லையில ஆணவ படுகொலை எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம். சமீபத்தில் கவின் அந்த பையனை வெட்டி கொண்டு இருக்காங்க. எங்கேயாவது ஒரு வார்த்தை அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசிருக்கியா? ஏதாவது பேசணும் இல்ல? எந்த ஊருக்கு போனாலும் யாரையுமே கேட்க வேணாம் சார், நம்ம கை எடுக்கிறதுல போன் இருக்கு சார். அது வந்து எனக்கு இந்த ஊருக்கு போறேன், நான் இந்த ஊரினுடைய சிறப்பு என்ன, இந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படி கேட்டா அது சொல்லிட்டு போகும். பேசுற பேச்சுல எழுதி கொடுக்குறவன் போட்டுட்டு அதை படி, தப்பு இல்லை. நான் வந்து படிக்கிறத தப்பா சொல்ல, எழுதி வச்சு படிக்கிறது வந்து நம்ம வார்த்தையை விட்டுறக்கூடாதுனால படிப்பாங்க, தப்பு கிடையாது. அதை நான் குறைச்சி மதிப்பிடல. எல்லா தலைவர்களும் பண்ற விஷயம் தான். ஆனால் சுயமாக கொஞ்சமாவது ஒரு 2 வார்த்தை, ஒரு 4 வார்த்தை பேசுறது உனக்கு அவ்வளவுதான் உன் செல்பா, உன் செல்வாக்கு அவ்வளவுதானா? எதுவுமே இல்லையா? கூட யாரையுமே வச்சுக்கலையா நீ? அப்ப எழுதி கொடுக்குறோம் தப்பா கொடுக்குறானா? எனக்கும் திமுகவும் தான் போட்டி, ஒண்ணு இன்னொன்னு அப்படின்னு சொல்லுவார்ல எல்லா ஊர்களையும். நான் அப்பவே சொன்னேன், இது வந்து இப்ப ஆரம்பிக்கிறாரு. இது அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு முதல்ல இவர் வந்து டிவிகே வெர்சஸ் திமுகன்னு வரும், அப்புறம் டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு வரும், அப்புறம் டிவிகே வெர்சஸ் சீமான்னு வரும், என்டிகேன்னு வரும், அப்புறம் கடைசியில தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம், வேட்பாளர்கள் இவர் அறிவிக்கிட்டோம், அறிவிச்ச பிறகு டிவிகே வெர்சஸ் டிவிகே வரும்னு சொன்னேன். அது இன்னைக்கு நடக்குது. 16ஆம் தேதி சென்னையில கூட்டம் போட்டிருக்காரு. வருகிற 16ஆம் தேதி சென்னையில் நட்சத்திர ஹோட்டல் கூட்டம். உலகத்துல எந்த கட்சியும் செய்யாத கேவலமான வேலை அது. ஏன்னா அவன் தொகுதியா சுத்திட்டு இருக்கான், டைம் இல்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். 800 பேரை நிர்வாகிகளை கூட்டுறாராம். ஏண்டானா எல்லா வேட்பாளர்களும் சண்டை, வேட்பாளருக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறான், வேட்பாளர் வந்தா போக மாட்டான். தாவேக்காக்குமே சண்டை நடக்குது, காசு செலவு பண்ண மாட்டானுங்களாம், எதுவுமே நடக்க மாட்டேங்குதான். அதனால வாங்கடான்னு சமாதானம் பண்ண பஞ்சாயத்து பண்றதுக்கு சென்னையில நட்சத்திர ஹோட்டல்ல கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுன்னு இப்ப தேர்தல் கமிஷன் போயிருக்காங்க. கொடுக்குறானா கொடுக்கலையா நமக்கு தெரியாது. என்னைக்கு 16ஆம் தேதி, 16ல இருந்து அதிகபட்சம் போனா இன்னும் ஒரு 5 நாள், ஒரு வாரத்தில் தேர்தல் சார். 20ஆம் தேதியா முடிச்சிருவானுங்க தேர்தல் எல்லாத்தையுமே. ஈவினிங் சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் தேர்தல் பரப்புரை க்ளோஸ். அதுக்கப்புறம் நடந்து போய் தான் ஓட்டு கேட்கணும். நீங்க மைக்க கட்டிட்டுலாம் பேச முடியாது. அப்ப 16ல இருந்து 4 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு தேதி என்னாச்சு? ஒரு வார காலத்துக்குள்ள நீ ஒரு நாள் விட்டா ஒரு நாள். நீ என்ன சின்ன ஸ்கூல் பையனா நீ? ஏன்னா நடிகர் சார். இன்னொன்னு சொல்லிடுறேன் எக்ஸ்க்ளூசிவா, அடுத்து ஒரு படம் நடிக்க போறாரு. ஏற்கனவே நான் உங்க ஊடகத்தில் பேசும்போதே சொல்லியிருந்தேன், அடுத்த படம் அதே கேவிஎன் நிறுவனத்துக்கு பண்றதா ஒத்துக்கிட்டார் போல இருக்கு. ஏன்னா கேட்டா இந்த படத்தை லீக் ஆயிடுச்சு சார், அதனால அவங்களோட இழப்பை நஷ்டஈட நான் ஈடுகட்டுறதுக்காக இன்னொரு படம் நடிச்சு கொடுக்குறேன். அவர் தெரிஞ்சு போச்சு நமக்கு செல்ஃப் இருக்காது, பெரம்பூர்லயும் தோத்துருவோம், திருச்சி கடற்கரையும் தோத்துருவோம்,
எல்லா பக்கமும் நம்ம வேட்பாளர்கள் டெபாசிட் போயிடுவாங்க, ஒருத்தன் கூட ஜெயிக்க மாட்டான், நம்ம அள்ளி விட்டதெல்லாம் மக்கள் நம்பல, இந்த கவர்ச்சியை பார்த்துட்டு ஓடி போயிட்டாங்க, ஓட்டு கிடைக்காது, அதனால நாம தொழில் தெரிஞ்ச தொழில் என்னது, 2 மாசம் தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரியே அவர் வெளிநாடு போயிடுவார், ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிடுவார், யார் கூட போறாலும் கேட்கக்கூடாது, எனக்கு அது தெரியாது, போயிடுவார், 2 மாசம் கழிச்சு வருவார், ஒரு படம் நடிக்க போவார், அதான் அவர் தெரிஞ்சதுலாம். அதோட அரசியல் கட்சி வச்சு பாரா கடைச்சிட்டு வரான்னு தெரியாது எனக்கு, ஏன்னா அவர் நேரா ஏறின உடனே சினிமால வர மாதிரி நினைக்கிறார். இல்ல இது உறுதியான தகவலா இல்ல அவர் மீதான ஒரு விமர்சனம்? சார் நான் விமர்சனம் கிடையாது, விமர்சனம் இல்லை, இது நிச்சயமா நடக்கும், நடக்கும்போது அப்புறம் திருப்பி என்னை கூப்பிடுங்க, நான் பேசுறேன். ஸோ அகைன் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு படம், அதே நிறுவனத்துக்கு மீண்டும் ஒரு படம் தயாரிக்க அவர், அதனால தான் இப்போ இந்த லீக் விஷயம் இப்போ சார் உங்க காசு 600 கோடி ரூபா போயிடுச்சுங்க, தயாரிப்பாளர் நேரா அது வெளியே வந்த அடுத்த செகண்ட் எங்க வருவாங்க சார்? ஒரு பொருள் நம்ம பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம எவ்வளவு பதறோம், உழைத்து வாங்கி இருந்தா அந்த பொருள் போயிடுச்சுன்னா எவ்வளவு பதறோம், நம்ம தேடுறோம், கண்டுபிடிக்கலாம், கம்ப்ளைண்ட் போறோமா போலியா சார்? 600 கோடி ரூபான்னு சொல்றேன் சார், 1 ரூபா 2 ரூபாயா? கேவி நிறுவனம் வாயை திறக்கலங்க, ஒரு சும்மா போடுறாங்க, யாரும் பரப்பாதீங்க, யாரும், அது என்னது நாம் கேவாசா? நேர சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, போராட்டம் பண்ணுங்க. எப்போ பண்ணாங்க? எல்லாரும் பேசின பிறகு பண்ணீங்க, அதுவும் என்ன பண்ணீங்க, கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டு யாருன்னு சார் கண்டுபிடிக்க ஈஸி. அதான் சொல்றேன்ல, வாட்டர் மார்க்ன்ற விஷயம் யார் வேணா பண்ணலான்றீங்கல்ல, ரகசிய வாட்டர் மார்க்னு ஒன்று இருக்குங்க, அது எல்லா பெரிய நிறுவனங்களும். நீங்க உதாரணத்துக்கு சிவாஜின்னு ஒரு படம், ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட படம், அந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது சங்கர் அந்த தயாரிப்பாளர்கள் ஏவிஎம் சரவணே உள்ள வரவன படத்தை முடிச்சு கூட காட்டுறேன் அப்படின்னு உள்ளே விடல, இயக்குனர் கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்கும். பெரிய நடிகர்கள் படங்கள்லாம் அப்படிதான் இருக்கும், பெரும்பாலும் நடிகர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், உங்க கட்டுப்பாட்டில் தான் நீங்க வச்சிருக்கீங்க. இப்ப அப்ப எல்லாம் உங்க கையில் இருக்குல்ல, அது எங்க இருந்து போச்சுன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும். அவன் திருடிட்டான், ஹேக் பண்ணிட்டான், இதெல்லாம் சும்மா நம்புற மாதிரி இல்லை சார். கேட்கறவன் கேனைன்னா சொல்றது எல்லாம் கேப்பையில கூட நெய் வழிதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இது. இதுல எதுவுமே உண்மை இல்லை, இது இவருக்கான ஒரு படம். இப்ப அதுல அவர் டேட்டு குத்துற மாதிரி ஒரு வருது, அதை பார்த்து இந்த தாவேக்கார் ரசிக் குஞ்சுமணிகள் எல்லாம் டேட்டு குத்தம் கேட்ட எம்ஜிஆர் ரெட்டலை குத்த சொன்னார், அவர் போட்டா அப்பதான் உண்மையான விசுவாசின்னு சொன்னாருன்னு. இந்த விஜய் டேட்டோவை குத்திருக்காரு, அது ஸ்டிக்கர், அது மேக்கப், அழிஞ்சிரும். இதை பார்த்து காப்பி அடிக்கிறவன் காலத்துக்கு அதை குத்திட்டு போவான். சோசியல் மீடியாவில் இப்போல்லாம் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா, ஐடி நிறுவனங்கள் வேலைக்கு போனீங்கன்னா, நீங்கள் யாருன்னு பார்த்துட்டு தான் வேலை கொடுக்குறான். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு வேலை கிடைக்காது. இதே மாதிரி வேலை வன்னியர்கள் பிரச்சனையிலையும் நடந்துச்சு, அவர்களுக்கும் வேலை கொடுக்குறது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் வந்தால் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு. விசிகாவை சேர்ந்தவங்களும் வேலை இல்லை, ஏன்னா இவங்கெல்லாம் போனால் சண்டை போடுவாங்கன்ட்டு. ஸோ இது எல்லாமே சோசியல் மீடியா கவனிக்கப்படுது. நீங்கள் சரியாக படிச்சிருந்தா கூட சார், இந்த மாதிரி தவறான விஷயங்கள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போ இவர் செய்கிறது எல்லாமே நாடகம். அதை பார்த்துட்டு நீ காப்பி அடிச்சினா உன் வாழ்வாதாரம் காலி. இப்போ இது வரைக்கும் 54 பேர் செத்து போயிருக்காங்க. என்ன பண்ணிட்டார் அவரு? 39 பேர் காசு கொடுத்துருக்காரு. அதுலேயே 2 பேர் உண்மை சொன்னதுக்காக காசு கொடுக்கல. 41 மரணத்தில் 2 பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் காசு போய் சேரல. ஒரு பையன் விக்னேஷ், ஒரு பையன் சின்ன பையன், அவன் பின்னாடியே உழுந்து செத்தான். 18 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தான். நீ நல்லவனா இருந்தீனா நீ போவனாங்க, நீ போனா கூட்டம் கூடிரும், பில்டப்லாம் பண்றீங்கல்ல. ஓ நிர்வாகி, ஓ மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், அந்த ஊருக்காரன் ஒருத்தன் போனானா அந்த வீட்டுக்கு, அந்த அப்பா கதறாருல்ல, சார் நான் பால் வியாபாரம் பண்றேன், 41 பேர் செத்தப்பவே போல சார், அவங்க என் பிள்ளைக்கா வருவாங்க சார் சொன்னாரா? செத்து போயிட்டான். போகணுமா வேணாமா? ஒரு அப்பனா இருந்தா உனக்கு அந்த வலிக்கும். நீ அப்பனே கிடையாது, நல்ல அப்பனே கிடையாது, நீ நல்ல குடும்ப தலைவனே கிடையாது, குடும்பத்தையே பார்க்காதவர். உனக்கு எப்படி மற்றவருடைய வலி தெரியும்? ஆவனா வலி, வலி என்ன வலி? உன்னால் உன் மனைவிக்கு வலி, பிரச்சனை, விவாகரத்து வரையும் போயிருக்காங்க, உன்னால் உன் மகனுக்கு வலி. இந்த வயசுல யங்ஸ்டரா இருக்கிறவன் அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும்? சுத்தி இருக்கிற நண்பர்கள் என்னடா அவங்க அப்பா நடிகையோட சுத்துறானான்னு கேட்பானா? கேட்க மாட்டாங்களா? அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, படிச்சு இப்பதான் பட்டம் வாங்குது, போய் நிக்கணும், அப்ப நிக்கல. அந்த பொண்ணோட பழகிற அந்த பெண்கள்லாம், இளம் அந்த கூட படிக்கிற பசங்கள்லாம், சோழிகள் எவ்வளவு கேவலப்படுத்துவாங்க. இந்த எந்த உணர்வு உனக்கு இருக்கா? உன்னால் அவர்களுக்கு வழி. அதை விட உன்னை நம்பி வர தற்குறிகளுக்கு வழி. ஏன்னா இந்த பசங்க எல்லாம் ஏதோ ஒரு ஆர்வத்துல வராங்க, விரட்டி வராங்க, ஐயோ விஜய் அண்ணா அப்படின்னு வரான், வரவன் உழுந்து சாவறான், உழுந்து அடிப்படுறான், கை கால் உடையுது, எல்லாருக்கும் வலி உன்னால. ஆனா நீ ஒரு நாள் வந்தா 2வது நாள் லீவ் எடுத்துட்டு எங்க இருக்க, என்ன பண்ற? பரபரப்பான தேர்தல் காலம் சார், முதலமைச்சர் நாற்காலினா சும்மா வந்துருமா? உனக்கு சும்மா கொடுத்துருவாங்களா? அடிப்படையில் அறிவே இல்லாத விஜய் நிச்சயமாக ஆள்வதற்கு தகுதி இல்லாதவர். 2வது ஆபத்தான அரசியல்வாதி. இந்த தாவேகா என்கிற இந்த கட்சி, இதுக்குள்ள இந்த விஜய் மோகம் இருக்கிறவங்களுக்கு வியாதி ஒன்று பிடிச்சிருக்கு. என்ன வியாதி தெரியுமா? அந்த வியாதி பிடிச்சாலே அதுக்கான சிம்டம்ஸ், நான் டாக்டர் கிடையாது, ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த தாவேகா வியாதி பிடிச்சா தவுவான்.
எங்கே பார்த்தாலும் உயரமான கட்டடங்கள்லாம் ஏறுவான், மரம் ஏறுவான், எல்லாம் பண்ண அவன் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவனை அறியாமல் நிறைய வேலை பார்ப்பான், அவனுக்கே தெரியாது. குடும்பத்தையே சோத்துல விஷம் வச்சு கொல்லுவேன்னு பேசுவான். நம்ம பேசுறது தப்புன்னு கூட தெரியாது. அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், ஆனால் பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு பேசுவான். இதெல்லாம் இந்த வியாதியினுடைய அறிகுறி. இதுக்கு தீர்வே கிடையாது, மருந்தே கிடையாது. ஆனால் ஒன்னே ஒன்று, இதெல்லாம் தப்பா இருக்குன்னு தலைவனா இருக்கிற விஜயே வாய் திறக்காத இருக்கிற வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்க போகுது அப்படின்றத. பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.